சந்ததி என்றது இயேசுவா. வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறது என்றார். அந்த சந்ததி மெஷாயா. நான் சொல்கிறதுகளை போய் ஆராய்ந்து பார். இவர் சொன்னது சரியா? எப்படி இருக்கா? ஒரு வசனத்தை எடுத்துட்டு அதுல ஒரு போதனையை கட்டுறாரா? நீ போய் ஆராய்ந்து பார். அந்த சந்ததி இயேசுவா. அன்றியும் சுதந்திரமானது எது? ராஜ்யம். ராஜ்யம் சுதந்திரிக்கும் நேரத்திலே நீயும் நானும் பூமியை சுதந்திரிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். நாங்கள் ஆளுவது பூமியிலே, பரலோகம் அல்ல. சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினால் கட்டளைகளினால் உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராதே. சரிதானே? தேவன் சுதந்திரத்தை எப்படி கொடுத்தார்? இதுமார் தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே கொடுத்தாரே. Promise. The kingdom is a promise. அதை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். கானானை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை, அவிசுவாசத்தினால். கவனிக்கிறாயா? சுதந்திரிக்க வேண்டும். இப்பொழுது நீ அதை செய்யலாம். அந்த வேலைக்கு போறேன், இந்த வேலைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன் அப்படி என்றெல்லாம் சொன்னால் நீ உன் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளையோ வார்த்தைக்குள்ளாக வழிநடத்துற ஒரு தாய் தப்பனாக இருந்தால் அவர்களை சொல்லி நிப்பாட்ட விடு. நோ சன், நீங்கள் போக முடியாது. இங்க வந்த அந்த பிள்ளை, அந்த நோவாவின் மூத்த பிள்ளை அப்படித்தான் வந்து விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு அந்த பாம்பு, கருத்த பாம்பு போன பிறகு அடுத்தடுத்த நாள் மற்ற பாம்புகள் உள்ளே இருந்து இங்கே இருந்தா பிரச்சனை என்று இந்த காலையிலும் இந்த பிள்ளைக்கு சொல்லி அவளுக்கு வெளியாக அனுப்பு என்று ராத்திரி நடுராத்திரியிலும் சொல்லி நாங்கள் ஓடி தெரியாங்க. நான் இது கொண்டுமே தெரியாது. அது சொல்லிச்சுதான் அவன்கிட்ட சொல்லி அனுப்புங்க. தேவன் வாக்குத்தத்தத்தினாலே அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். நாம் சுதந்திரிக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். Okay? Now, I can't go fast in this because எல்லாருக்கும் அவங்க ஆயத்தப்படுத்திட்டு வாரதில்லை. பாத்திரங்கள் எல்லாம் கழுவி சாப்பாடு எடுக்க. இப்ப வாக்குத்தத்தம் மூலமாக சுதந்திரம் கிடைக்கிறது. நாங்கள் சுதந்திரிக்க வேண்டியது ராஜ்யம். இப்ப கலாத்தியர் 5:21 பாருங்க. பொறாமைகள், கொலைகள், வரிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர். அது 20ஆம் வசனத்திலும் தொடங்குகிறது. 19 நான் வாசித்து காட்டினான். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, சுருவ வணக்கம் மட்டுமல்ல, பிள்ளையை முண்டமாக கும்பிடுறது.
அல்லது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பலிபீடத்திலே சுலபமாக செய்து கும்பிடாத குறை, அது விக்கிர ஆராதனை. Hope the young people will love me. விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாக்குபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வரிகள், களியாட்டுகள் முதலானவை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், அதிலே ஜீவிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்பதாகவே நான் சொன்னேன். இப்பொழுது சொல்கிறேன். எபேசியர்ல சொல்லி இருக்குது, கொரிந்தியர்ல சொல்லி இருக்குது, எல்லா இடத்தையும் சொல்லி இருக்குது. சுதந்தரிக்கப்படுவது ராஜ்யம். அப்ப அதோடு சேர்த்து இங்கால கலாச்சியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். சுதந்தரிக்க வேண்டியது எது? ராஜ்யம். அப்ப அங்க என்ன போட்டிருக்குது? அந்த சுதந்திரத்தை தேவன் எப்படி கொடுத்தார்? வாக்குத்தத்தத்தின் மூலம். Alright? ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று கூறப்பட்டது. ஆகவே ராஜ்யத்தை சுதந்தரிப்பது சமன் பூமியை சுதந்தரிப்பது. ரோமர் 4:13. பிள்ளைகள், நீங்கள் வீட்டுக்கு போய் ஆராய்ச்சி படிக்க வேணும். 2-3 பேரா சேர்ந்து, என்னோட ஒருவரும் சேரல பிரதர், ஏன் உன்னோட ஒருவரும் சேரல? If you want friends, வெள்ளக்காரன் சொல்லுவான், you have to be friendly. சிநேகிதர்கள் உனக்கு தேவையானால் நல்ல சிநேகிதர்கள், நீ முதலில் சிநேகிதனாக இருக்க வேணும், மற்றவர்களை நேசிக்கிறவனா. நீ முகம் வாடி கொக்கொத்துரொட்டிமாய் மூஞ்ச போட்டு தெரிஞ்சால் யாராவது வந்து உன்னோட ஃப்ரெண்ட்லியா இருக்க விரும்புவார்களா? டாடி சொன்னா ஒழிய இருக்க மாட்டான். சோமார மாதா கம்பெனி சோமார மாதாவோட சேரும். ரோமர் 4:13. அன்றையும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். Can you see that? எல்லா வாக்கியமும் ஆராய்ஞ்சு பார்க்கும் நேரத்தில் நான் சொன்ன ஜிக்ஸா பசில் ஞாபகமா? எனக்கு விருப்பம் எருசலேமையும் படத்தையும் போட்டு சிங்காசனத்தை போட்டு தேவதூதர் வாரதெல்லாம் போட்டு பெரிய ஒரு ஜிக்ஸா பசில் செய்ய வேணும். எல்லாத்தையும் குழப்பி விட்டா அதுக்கு அந்த துண்டுகளை இணக்க வேணும். ஒவ்வொரு துண்டுக்கும் ஒரு வேத வாக்கியம். ஒலிவமலைக்கு கிட்ட சகரியா 4:3. அப்போ பிள்ளைகள் அந்த விளையாடுற நேரத்திலேயே இது இங்க வராது, இது இந்த இருக்குது, அவர் கால் ஒளிவ மலைய, அப்ப மலைக்கு கிட்ட போக வேணும், அந்த இருக்குது, ரைட். அப்படி ஒரு ஆசை. ஆனா ஆர் செய்யறது? டாடிக்கு தான். நாளைக்கு ஜிக்ஸா பசில். Our people are clever. Look at that. அது அந்தந்த இடத்திலே போக வேண்டும். ஆனா கடையில வாங்குற ஜிக்ஸா பசில் விசல் படங்கள் எல்லாம் முன்னால போட்டிருப்பேன். இது தேவனுடைய ராஜ்யம். ஆளுகை ஏஞ்சல்ஸ் எல்லாம் போட்டா திறந்து பார்த்தோன்னு எருசலேம் வந்துட்டு இதங்க கிடந்து இதெல்லாம் அடுத்தவங்க
பார்த்தீங்களா டடி உங்களோட இவ்வளவு நேசம் என்று சிலாக்கள் யோசிங்க என்ன ஜிக்கும் சோகும் பசிலும் என்று யோசிச்சிருப்பீங்க. இதுதான் ஜிக்ஸா பசில். அந்தந்த இடத்துல தான் அது போய் பொருந்தும். அந்த வீடு வருது சுக்கோட்டு வர மாதிரி கிடக்குது என்ன சரி. என்ன கிளிநொச்சி என்பவனியா ராகம் பார்த்தீங்களா? ராஜ்யத்தை சுதந்திரிப்பது வாக்குத்தத்தத்தின் மூலமாக. When you inherit the kingdom, you inherit the earth. பரலோகம் எல்லாம் இடுப்பை விட்டு கலந்துட்டா ஆண்டவரே கையை வைத்தருங்க. பூமியை சுதந்திரிப்பார்கள். பூமி தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. பரலோகத்துக்கு ஏற விரும்பினவன் லூசிபர், சாத்தான், ஷைத்தான். நீ ராஜ்யத்தை எருசலேமையும் தியானம் பண்ணி படிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க உன் புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானமும் ராஜ்யமும் அந்த களி ஊறுதலும் உள்ளே இருந்து வேற உள்ளே இருந்து உன் பாட்டில் நீ சிரிச்சிருவாய். அப்ப அதால வந்தவங்க கேட்பாங்க என்ன பிள்ளை சிரிக்கிறாய், உனக்கு சொல்ல முடியுது இல்லை, இது ஒன்றும் இல்லை. நான் இந்த போல சிரிச்சிருந்தா வாங்கிட்டு என் பிள்ளைகளை கேட்டுருவாங்க என்னதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் ரகசியம். ரகசியங்கள் அவருக்கு பின்னால போறாக்களுக்கு மட்டம். சும்மா கிடந்து நெளியாத இந்த வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் தேவை. உன் தூசியை உதறி விட்டு போட்டு எலும்பு தலையிடி உள்ளாக்கள் வாங்க சொன்னா ஒரு 250 பேர் வந்து நிற்பாங்க. நான் அங்க இருந்து பார்த்துட்டு ஆண்டவரே ஐயோ தெரியாம சொல்லிட்டேனா, இது என்ன இது அடிச்சது தலையிடிக்காக வராங்களோ அல்லது வேறு இடத்துக்கு வராங்களோ, இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. சொன்னி எதை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டாய்? ராஜ்யத்தை சுதந்திரிப்பது சம பூமியை சுதந்திரி. அதான் இப்ப அடிட்ட பேசுறோம். முண்டங்கள் விளையாட்டம், பொறிஞ்சு விளையாட்டம், எல்லாம் தலைகளாகட்டும். உம்முடைய நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதிகள் ராஜ்யத்துக்காக கேன்வஸ் பண்றார்கள். அரசாங்கத்துக்கு அவரது அரசாங்கத்துக்கு முடிவே இராது. யாவையின் வாய் இதை சொல்லிட்டு அவருடைய வைராக்கியம் இதை நடப்பிக்கும். அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் வாய்ச்சிட்டு கடைசியில வாய்ச்சி கொண்டு வந்து பாலக புறப்பாருக்கு மாறன் கொடுக்கப்பட்டார். உடனே கச்சோம் அவர் தோளின் மேல், அதாவது அவர் அரசாளுவார். அவர் ராஜாதி ராஜன், நாங்கள் ராஜாக்கள். அந்த அதிகாரத்தில் அதெல்லாம் சொல்லி வந்து தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் சுதந்திரிப்பார். அப்படி அவரது ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்று சொல்லி போட்டு கடைசியில ஆம பூட்டால பூட்டி ஆண்டவரே சொன்ன மாதிரி கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து வைக்கும்.
அவருடைய வைராக்கியம். அதுதான் உன் விசுவாசம், அதுதான் உன் நம்பிக்கை. அதைத்தான் சுதந்திரிக்க போகிறாய். அதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். 11ஆம் அதிகாரத்தில் எல்லா விசுவாசிகளும் காத்திருந்தது ராஜ்யம். இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தத்தை பெறாமல் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அப்ப இனி என்ன செய்ய வேண்டும்? அவர் வார நேரம் இந்த சத்தத்தில் சபக்குழிகள் திறக்கப்படும். வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், உடன்படிக்கை, சுதந்திரம் எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்கிறது. முப்பத்தி 7வது சங்கீதத்திலே பாடலில் 6-7 தடவை கூறியது பூமியை சுதந்தரிப்பார்கள். அதில் இருந்துதான் யேசுவா மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னது. From there, nowhere else. மத்தேயு 25:31 இதிலே என்னத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்றார் என்று பாப்போம். I have to teach you about one message, inheriting the kingdom. இதுல சொல்ல வேண்டி வருது, அதாவது ராஜ்யம்தான் வேத புத்தகத்தின் மையம். The centrality of the message of Yeshua the Messiah is the kingdom. அவர் கொண்டு வந்த செய்தியின் மையமே முழுவதுமே ராஜ்யம். அதை மட்டும் களவாடி சபைகளை ஒருங்கையோடு விட்டிருக்கிறது. பேய் சொன்னதை நம்பி சாகவே சாகுவதில்லை. கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு வந்த எல்லாம் வஞ்சிக்கப்பட்ட போதனைகள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்ச்சண்டதுக்குள்ள கூப்பிட்டு எடுத்து ஓய்வு நாளை மாற்றி ஞாயிறு தினம் சூரிய நாளை கொண்டு வந்து நடந்த கூத்து. ஆனால் அவரை பின்னாலே செல்லும் நேரத்திலே மையாக அவர் வார்த்தையிலே தொடர்ந்து நிலைத்திருக்கும் நேரத்திலே உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். மத்தேயு 25:31 அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தவான்களோடு பரிசுத்த தூதர்களோடு வரும் பொழுது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இந்த மகிமை உள்ள சிங்காசனம் எங்கே? எருசலேம். அவர் சிங்காசனம் எருசலேமில் வீற்றிருப்பார். பரலோகத்துக்கு போகிறவர்கள், அதை நம்பினவர்கள், நீங்கள் you have to learn to unlearn. கற்றுக்கொண்டதை விட சித்தமாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதோட இருக்க போறியா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நீ என்ற கண்ணை தோண்டு, நான் உண்டதை தோண்டுவேன். நீ என்ற பல்ல விட நான் உண்டதை உடைப்பேன். அதில் நினைச்சு இருக்க போறியா? அது என்ன சொல்லுவாய்? அதுக்கு வேத வாக்கியம் தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீங்கை எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன் கன்னத்திலே அறைந்தான்,
உன்னுடைய மறுகன்னத்தை காட்டு. இது யேசுவாவின் கிங்டம் வாழ்க்கையிலே நான் அந்த நிலைக்கு வந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். மற்ற கன்னத்தை காட்ட ஒரு சில தடவை மௌனமாய் இருக்க பழகினேன். நான் என்ன சொல்றேன் டேடி அறிவர். That is kingdom life. அவருடைய உதவியோடு தான் செய்யலாம். அவரே சொல்லவில்லையா, என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. So his throne, சிங்காசனம், அரியணை எருசலேமிலே. வேத வாக்கியங்கள் அப்படியானால் எல்லாம் பிழையாகிவிடும். Now come to 34, 34. அப்பொழுது ராஜா, யார் ராஜா? Yeshua the Messiah. Messiah means அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் டேடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எதை சுதந்தரிப்பது? ராஜ்யத்தை. பரலோகத்தை குறித்து பேசுறாரா? இல்ல, இப்பதானே வந்தவர், கீழே இறங்கி வந்தவர் பேசுறார். அவர் ராஜ்யத்திலே வந்ததுக்கு பிறகு வலது பக்கத்தில் ராஜ்யத்தை சுதந்தரிகள் என்றால் உங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன், ஆளுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பதான் ஆளுகை செய்ய போகிறார். 6000 வருஷம் பேய் இன்று வரை எல்லா அரசாங்கங்களும் அவனுக்கு கீழே இருக்கிறது. எல்லாம் உலகங்கள். ஒரு நீதி உள்ள ஒரு அரசாங்கம் இல்லை. எங்கே காணுவீங்களா நீதி உள்ள ஒரு நீதிமன்றம்? ஒரு நீதிபதியே எனக்கு சொன்னா காண முடியாது. பாஸ்டர் காண முடியாது. நீதி உள்ள ஒரு காரியாலயம் இல்லை. So we need the righteous government, kingdom. ராஜ்யம், அரசாங்கம், ஆளுகை எல்லாம் ஒன்று. நீ சுதந்தரிக்க வேண்டியது, நீ பிடித்துக் கொள்ள வேண்டியது, நீ உள்ளே போக வேண்டியது அவரது ராஜ்யம். அந்த ஆளுகைக்குள்ளாக உன்னை அழைத்திருக்கிறார். இது விளங்க பைபிள் காலேஜுக்கு போகிறேன். எதுக்கு போறேன்? போறேன்டா போ, என்ன கொண்டு இல்லை. பால், கறந்த பால் இங்க எடுக்கலாம், கறந்து தருவார். இதுல இருந்து சில ஆடு மாடுகள் மாதிரி பால் கறக்க போன உடனே சட்டம் ஒன்று கேட்கும். நான் கேட்பேன்,
அம்மா என்ன சத்தம் போட்டது இப்ப? அது குட்டிக்கு கொஞ்சம் பாலை இழுத்து வைக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு தானே தெரியுது. குட்டிக்காங்க நாங்க எல்லாம் அடிச்சு துடைச்சி கடைசி பானையில உராண்டி எடுக்காம அது இழுத்து வச்சிரு. குட்டிக்கு அதுல ஞானத்தை பார்த்தீங்களா? கண்டு ஒரு சத்தம் கேட்கும், இழுத்து எடுத்துடும். பிறகு அது விட்டா தான் மற்றதுகளை கறக்கலாம். இங்க ஒன்றையும் இழுக்க மாட்டார். So, inheriting the kingdom is what you are called for. அதை தப்பவிட்டார் ஏசா. அதை தப்பவிட்டார்கள் எகிப்திலிருந்து வழிகட்ட இஸ்ரவேல் ஜனம். அவைகள் எச்சரிப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள். இப்படிப்பட்ட இதை செய்கிறவர்கள் போக மாட்டார்கள். பிரசங்கம் பண்ற நானே ஆகாதவன் என்று தள்ளப்படாதவன் என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் பால் சொன்னான். 9:27 ரைட். லூக் 13ஆம் அதிகாரம் 28-29. Yeshua preached the kingdom from the beginning to the end. அவருக்கு வேற செய்தி இருக்கவில்லை. சோ நாங்களும் அவரை பின்பற்றுவோம். லூக்கா 13:28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையும் புறம்பாய் தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும். அதாவது அவங்களோட சொந்த சித்தப்படி ஜீவித்தாக்கள் தேவ ஜனத்துக்கு சொல்றார். நீ காணும் பொழுது கிழக்கில மேற்கிலும், கிழக்கு நாங்க இருக்கிற பக்கம், மேற்கு அமெரிக்கா, கனடா, அவைகள் நான் சொன்ன ஆரம்பத்திலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று அவர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களிலே நிறைஞ்சிருக்கு. அதுல வந்து நின்றுட்டாங்க. அதுல வந்து என்ஜினை ஆஃப் பண்ணியாச்சு. அந்த இருக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பாப்பம் அவனுக்கு எத்தனை ஒட்டகம் இருந்தது, எத்தனை ஒட்டகம்? 7832. உன்னோட சேர்ந்து உண்டு 33. என்னன்னு கேட்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தேவ பிரசன்னம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சந்ததி எனப்பட்ட யேசுவின் மூலம் வரும் உடன்படிக்கை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட. ஆபிரகாம் இதுவும் இருக்கிறேன், நீ பார்க்கிற இந்த பூமி உனக்கு சொந்தமாக உன் சந்ததிக்கு கொடுக்கிறேன். இப்ப பெய் நோண்டது கிடந்து நோண்டது. காசா எனக்கு, வெஸ்ட் பேங்க் உனக்கு, அந்த இது எனக்கு, எருசலேமில் காவாசி எங்களுக்கு, அரவாசி இன்னொரு ஆளுக்கு. வாரார் வாரார். Alright. அவர்கள் ராஜ்யத்திலே வந்து குடியிருக்க வேண்டிய நேரத்திலே கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். மோட்சத்தில் இல்லை.
சவக்குழியாலே வெளிப்பட்டு இயேசுவாவை சந்தித்து அவருக்காய் காத்திருந்தவர்கள் எருசலேமுக்கு அவரோடு வந்து இறங்கி ஈனோக்கு அவன் புத்தகத்தில் எழுதிய அவன் புத்தகத்தை ஏன் தான் வைக்காம விட்டாங்களோ எனக்கு தெரியல. அவனும் எழுதி இருக்கிறான். யாவே 1000-10,000 பரிசுத்தவான்களோடு இறங்கி வருகிறார். அவங்க மோட்சத்தில் இருந்து வரையில் சவக்குழியில இருந்து அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள். முதல்ல எது கூறப்பட்டிருக்கிறது? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. எது முதல்? ஏன்னு கேட்கிற எனக்கு தெரியாது. ஏன் எது முதல்ல போடுறேன்னு அவருக்கு தெரியும். கிழக்கு எருசலேம் எல்லாம் சேர்ந்து இங்கால நாங்கள் அது மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு. நாங்கள் எல்லாரும் கிழக்கு பக்கம் தான் சூரியன் உதிக்கிறது. அதுக்கு முதலில் விடிவள்ளி. நீ ஆயத்தமா? அவரோட இப்ப ஆளுக செய், இப்ப ஆளுக செய், இப்ப குடும்பங்களை விடுதலையாக்கு. எடுத்தோண்ட கொண்டே தலையில கைய வையாது. தேவன் எச்சரித்திருக்கிறார். கொடு கட்டளைய. நீ ஸ்தானாதிபதி. நீ கட்டுவது கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். நோஞ்சி மாதிரி இருக்காத. நோஞ்சான் என்ன யாருக்கு சொன்னது நேற்று முந்தின நாள்? சத்தியான ஒரு நோஞ்சான் கோழி அல்ல. இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. சில ஆம்பளைகள் வீட்டில் நோஞ்சான் கோழி, வழியால நோஞ்சான் கோழி பார்க்க மட்டும் தெரியும். இந்த அலக்கடிக்கிறார்கள். இப்ப நீ உன்னுடைய அதிகாரத்தை உபயோகிக்க வேணும். மனைவிமாருக்கு தெரியும் அதிகாரத்தை உபயோகிக்கிறாரா என்று. பேய்க்கு விரோதமாக பஞ்சாதியில எல்லா அதிகாரத்தையும் காட்டுறது. சரி, அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து லூக்கா 13:29 தேவனுடைய ராஜ்யத்தின் சாப்பாட்டிலே உட்கார்ந்திருப்பார்கள். ஹலோ, they will sit. This is not heaven. இது பரலோகம் அல்ல. இது எருசலேமிலே அவருடைய கல்யாண சாப்பாடு, விருந்து. உட்காருவார்கள். வண்ணாத்தி பூச்சி மாதிரி பறக்கிறதல்ல. சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறார்கள். 22:30 ஒரு காடுங்க பாப்பம். அது அதான் ஆண்டு. லூக்கா 22:30 29 வாசிப்போம். 28 வாசிப்போம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. பாத்தீங்களா? அவரோடு கூட பாடுகள் அனுபவித்தால் அங்கால அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு
2:12 something like that. ஆகையால் என் டாடி எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல மோட்சம். நான் இப்படி இடைக்கிட கேட்கிறது உறுதியாக உன் இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்க. ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல டாடி எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். அது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அவர் சுதந்திரர், நாங்கள் உடன் சுதந்திரர். அப்ப நீங்கள் என் ராஜ்யத்திலே மோட்சத்திலே ராஜ்யத்திலே என் பந்தியிலே, பந்தி என்றால் எல்லாருக்கும் விளங்கும் தானே, சாப்பாட்டு பந்தி. My table is a banquet. My God, ஏசாயா இன்னும் கூட இருக்கிறான். திறமையான கொழுப்பான பதார்த்தங்களும் நல்ல ஆற்றச்சியல், பழமையாக வைக்கப்பட்ட வைன் குடிக்கலாமா? அவர் குடிக்க போறார், குடிய அந்த நேரம். இப்ப போய் சொல்லாத நான் குடிக்க சொன்னேன். அது மட்டும் பேய் கேட்க விட்டு இருக்கு முன்ன. அந்த திறமையான சாப்பாடு எல்லாருக்கும் அந்த மலையிலே கொடுப்பார். அதான் நீங்க பேசுறாரு என் பந்தியிலே அவருடைய டின்னர் லஞ்ச், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், அவருடையது அவர் ஆர்கனைஸ் பண்றார். ஆறு சர்வ் பண்ணி எல்லாம் தெரிவாங்க. உங்களுக்கு கொண்டு அந்த மேசையில வைப்பாங்க. மேசை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், எனக்கு தெரியாது. பாத்திரங்கள் எல்லாம் சும்மா என்ன மாதிரி இருக்கும். அவள் சொலமன் ராஜ்யத்தை பார்த்து போட்டு, அவள் பேர் என்ன, ஷீபா, நடுங்கி போனாள். எல்லா இடத்தையும் பார்த்தாள். வாத்திய இசைக்குழு சாப்பிட்ற நேரம் அவங்களோட உடுப்பு வாய்ச்சனியா, அவங்களோட காஸ்டியூம்ஸ் வித்தியாசமான யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு, அவன் ஞானத்தையும் பார்த்துட்டு ஆடி போனாள். ஷீபாங்கிற ராணி கேள்விப்பட்ட சொன்னாள், இது என்ன இது? அவனுடைய ஸ்விமிங் பூல் வெளியால ஒரு நாளைக்கு அடிக்கப்படுற மாடு. எனக்கு சின்ன மறந்து போனேன், கிட்டத்தட்ட 400க்கு மேல. அவன் அவ்வளவும் சாப்பிட்றதில்ல. அவன் பஞ்சாதிமா 900 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாடு அடிச்சா காணுமா? வேலைக்காரர்கள் ராஜ்யத்தில் உள்ளவர்கள் இங்க இருக்கிறீங்களா? நீ என்னட்டு படிக்கிற நீ வேத புத்தகத்தை? நான் கிடந்து வாய்ச்சி போட்டு கிடந்து உருள்றது கிடந்து எத்தனையோ இதுகள் ஆடுகள் வெட்டப்படுறதான், எத்தனையோ. அவ்வளவு மினி சமையல் கிச்சன் எல்லாம். இனி மேசை கெடுக்கிறார்கள். இதுக்கு அவங்களோட ஷால் அது இது எல்லாத்தோட எல்லாம் முடிய கொண்டு வைப்பாங்க. முடிகிறதுக்கு முதலே எல்லாம் ஆவி போகும். பழசாக ஏற்கனவே காட்சி வந்ததல்ல. அங்க எப்படி இருக்கும்? அது இல்லை இது இல்லை இருக்குமா? கொஞ்சம் யோசிங்களேன்.
நான் நினைக்கிற மாதிரி எனக்கு நீங்க இதை நம்ப தேவையில்லை. The angels பணிவிடை செய்யும் ஆவிகள், they will be serving you. And you பாம கடவுளே என்ன சிரிக்கிறீங்க? அந்த ஏஞ்சல் சொல்லலாம், பிறந்ததில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளும்படி அனுப்பப்பட்ட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நான் தான். ஏன் இப்படி அண்ணாந்து பார்க்கிறீர்கள் பிரதர்? 13-14 அடி உயரம், எல்லாமே உண்மை. They might serve. அவர்கள் எல்லாம் இருக்கு பிரதர், நீ எங்க யோசிக்கிறியோ எனக்கு தெரியாது. பந்தி வருகுது, பாருங்க, என் பந்தியிலே சாப்பாடு சாப்பிட்டு இஸ்ராயலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பார்த்தீங்களா? You are invited for the wedding banquet. இதை குறித்து எத்தனை ஊமை கூறப்பட்டது. A king had a wedding banquet for his son. ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாண விருந்தொன்றை ஏற்படுத்தினார். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படையாகும் மட்டும் போகுது, பிள்ளைகள் எல்லாமே நிறைவேறும். இது பாருங்க, கல்யாண விருந்து, எருசலேம், பந்தி, சாப்பிட்றது எல்லாரும். இவங்களோட எண்ணம் பரலோகமும் முகில் கூட்டத்தில் ஓடி திரிகிறது. இருக்க விரும்பானாக்கள் முகிலேயே இருக்கலாம், பந்தியில் இருக்க விரும்பானாக்கள் கீழே இருக்கலாம். இங்கே இன்று வரை இதுதான் நம்பி இருக்கிறது. செத்த வீட்டில் பாருங்க, என்ன பிரசங்கம் என்று பாருங்கோ. அறியாம I don't know. பாடல்கள் 37:9 பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் யெகோவாவுக்காக காத்திருக்கிறவர்கள் யாவைக்காக பூமியை சுதந்தரிப்பார்கள். யாவைக்காக ஏன் காத்திருக்கிறார்கள்? ராஜ்யத்தை கொண்டு வர. சில காரியங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். நான் கர்த்தரை காத்திருக்கிறேன். என்ன இது? யாவைக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். யார் யாவைக்காக காத்திருக்கிறார்கள்? யார் புது பலன் அடைவார்கள்? அவர் வருகைக்காக, அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட எருசலேமில் வாலிபர்கள் இடறி விழுவார்கள், சோர்ந்து போவார்கள். ஆனால் யாவைக்கு காத்திருக்கிறவர்கள், we're waiting for the kingdom, right? So I have to கொஞ்சம் டைம் ஓடி போகுது. கிழமை நாட்கள் ஓடுற மாதிரி இந்த நேரம் டக்குன்னு ஓடி போகுது. 2 பாட்டு படிக்கையில் சரி. ஸோ இந்த ராஜ்யத்தின் வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிள்ளைகள் பெற்றால் பாடமாக்குங்க. உங்கள் வெளிச்சம் அதிகரிக்க வேணும். அந்த வெளிச்சம் தான் உன் சந்தோஷம், உன் சமாதானம். எல்லாரையும் மன்னித்து நட, அந்த சமாதானம் உன்னோட இருக்கும்.
Put a smile on your face. இரக்கச்சிலை நடந்துக்கோ. Enjoy the kingdom. Enjoy the kingdom world. வாய் விட்டு சிரிக்க பழகிக்கொள். அடக்காத. சிரிப்பு நல்லது. அந்த நேரத்திலே அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். So you enjoy the word. வார்த்தையை ருசித்தாய. உனக்காக கொடுக்கப்படும். உனக்குள்ளதை அவர் வரம் வரை பிடித்துக்கொள். யாரும் அதை பறிக்க விடாதே. So what is the centrality of the message of the Bible? எது வேதாகமத்தின் மையமான செய்தி? பலமா தேவனுடைய ராஜ்யம்.